அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். நம்ம வீடுகளில் சாமி படங்கள்லாம் இருக்குங்க இல்லைங்களா? அதில் புகழ்பெற்ற சாமி படங்கள் சிலது இருக்கும். இந்த சரஸ்வதி தாமரை மேலே நிற்கிற மாதிரி, கையில் வீணையோடு இருக்கிற மாதிரி, அது மாதிரி படங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனாலும் புத்தகங்கள் பார்த்துருப்பீங்க. அது வரைகிறதுல மிகச்சிறந்த ஓவியர் யாரு அப்படின்னா ராஜா ரவிவர்மா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அரசராகவும் இருந்திருக்கிறார். மிகச்சிறந்த ஓவியர். வியன்னாவில் அவருடைய கண்காட்சி எல்லாம் வைத்திருக்கிறார்கள். பல நாடுகளிலே அவருடைய ஓவியங்களை கண்காட்சியாக வைத்து அவரையே சிறப்பு விருந்தினராக அழைத்து வர்ணங்கள்ல புதுவிதமான கலவைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தினவர். அவர் நடந்து போயிட்டே இருக்கிறப்போ வீதியில ஒரு பெண் அங்கேருந்து ஓடி வந்து, வணக்கம், நான் உங்களுடைய பரம ரசிகை, உங்களுடைய பெரிய ஃபேன், உங்களுடைய ஓவியங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு ஒரு பேனாவையும் பேப்பரையும் நீட்டுறாங்க. என்னம்மா ஏதாவது ஆட்டோகிராஃப் போட்டு தரணுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண் உடனே இல்லை, எனக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்க நடுத்தெருவில் இவர் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ அவர் கவலையே படலைங்க. அப்படி கையில் பேனா வச்சுட்டு இருக்கிற பேப்பரில் கடன்னு ஒரு 15-20 செகண்ட்ல ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டார். அந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிட்டாங்க. அதுவும் என்ன ஓவியம்னா, அந்த பெண் அவருடைய முகத்தையே அப்படியே ஒரு 20-25 செகண்ட்ல அப்படியே அழகான ஓவியமா வரைஞ்சிட்டார். மிகச்சிறந்த மேதைகள் உடனடியாக அவருடைய திறமையை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அதை செய்வார்கள். அந்த பெண் வாங்கிட்டு, ரொம்ப நன்றிங்கய்யா, வாழ்க்கை முழுக்க இதை நான் பத்திரமா பாதுகாப்பேன், நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, உங்க ஃபேன் நான் அப்படின்னு ஆச்சாம் போச்சான்னு பரவசத்துல புறப்படுறப்போ, இருமா அதோட விலை 20 லட்சம் ரூபா தெரியுமா அப்படின்னார். அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க, ஒரு 20 செகண்ட்ல வரைஞ்சீங்க, 20 லட்சம் ரூபாயா? ஆமா அப்படின்னு அவர் சொல்றார். அது உண்மைதான். அவர் வரைந்த அந்த ஓவியம், ஏன்னா அப்பவே அவர் வரைந்த பல படங்கள் அந்த காலத்திலேயே 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் ஏலம் போயிருக்குது. அவ்வளவு பெரிய ஓவியர். என்னங்க இதை போய் 20 லட்சம்னு சொல்றீங்களேன்னு அவர் சொன்னார். ஆமாம்மா, 20 செகண்ட்ல வரையணும் அப்படின்னா இதுக்கு பின்னால 15 ஆண்டு கால என் உழைப்பும் பயிற்சியும் இருக்குது இல்லையா, அதைத்தானே நான் ஒரு பிட்டு பேப்பர்ல உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதான் அவ்வளவு மதிப்பு அப்படின்னாராம். அப்பா, எவ்வளவு பெரிய விஷயம். இதனுடைய அருமை தெரியாதவர்களுக்கு அவர் எடுத்து சொல்லுகிறார். அதே மாதிரிதான் நீங்கள் ஒவ்வொருவரும் கூட ஒரு அழகான ஓவியம் தான். ஆனால் உங்கள் அருமை தெரியாதவர்களுக்கு நீங்கள் அதை உணர்த்தித்தான் ஆக வேண்டும். எல்லாருக்குமே நம்முடைய மதிப்பு தெரியும்னு சொல்ல முடியாது. நாம தான் அதை எப்படியாவது உணர்த்த வேண்டும். மகாகவி பாரதி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறத்துக்கு போறாரு. நண்பர்களும் கூட வந்திருக்கிறாங்க. ஏறப்ப தடுமாறி கீழே விழுந்துட்டார். எந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுத்திருக்கிறார். பாரதி எழுந்திரு, பாரதி எழுந்திரு, பாரதி ட்ரெயின் போயிடும் அப்படின்றாங்க. இல்ல, நான் என்னுடைய தாய் மடியிலே படுத்திருக்கிறேன் என்றார். எது மண்ணுல விழுந்திருக்கிறாரு. என் தாய் மண்ணின் மடியிலே நான் படுத்திருக்கிறேன், என்னை எழுப்பாதீர்கள் அப்படின்னு. கூட வந்த ஃப்ரெண்டு சொன்னாரு, உண்மைதான் பாரதி, நீ படுத்திருக்கிறது தாய் மண்ணு தான், ஆனா ட்ரெயின் அண்ணியினோடது, அவனுக்கு உன் அருமை தெரியாது, அதனால விட்டுட்டு போயிடுவான், அதுக்காக சீக்கிரமா எந்திரிச்சு ட்ரெயின்ல உட்காரு அப்படின்னாங்களாம். எல்லாருக்கும் பாரதியின் அருமை தெரிஞ்சுதா? இங்கேயே தெரியல. அண்ணியனுக்கு எப்படி தெரியும்? அதுவும் அவன் ரயிலுக்கு எப்படி தெரியும்? அந்த நண்பர் அருமையா பதில் சொல்லுகிறார். நம்முடைய அருமை எல்லோருக்கும் தெரியாது, உணர்த்தித்தான் ஆக வேண்டும். இப்ப எப்படி சொல்றேனே, பல வீடுகள்ல மாமியார் மருமகள் சண்டைன்றது ஏன் வருது? வேற ஒண்ணும் இல்ல, அந்த மாமியாருக்கு என்ன கவலை, புதுசா வருகிற மருமகள் தன்னை மதிக்க மாட்டாளோ, தான் பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்குவாளோ, நான் ஆசாசியா வளர்த்த பிள்ளைய இனிமே அவதான் சொந்தம் கொண்டாட போறா, அதனால இந்த வீட்டுக்கு தான் மகாராணின்னு தன்னை அலட்சியப்படுத்துவாளோ அப்படின்னு அந்த மாமியாருக்குள்ள ஒரு பயம் இருக்கும், கவலை இருக்கும், ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும். ஏன்னா நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அம்மா மருமகளா ஒரு வீட்டுக்கு போனப்போ அதோட மாமியார் கூட அவங்கள அப்படி நடத்தியிருக்கலாம். இந்த பழைய நினைவுகள், இவங்களுக்குள்ள இருக்கிற கற்பனையான பயங்கள், சந்தேகங்கள், இது எல்லாம் சேர்ந்து புதிதாக வந்திருக்கிற அந்த இளம் மருமகளை முன்பின்னாக நடத்துவதற்கு முடிவு செய்ய வைக்கிறது. ஆனா அந்த மருமகள் அப்படிலாம் இல்லை, நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான், அவருடைய அம்மானா எனக்கும் அம்மா இல்லையா அப்படின்னு தான் எந்த வகையிலும் அந்த மாமியாரை தரக்குறைவாக நடத்த மாட்டோம் என்பதை கூடுதல் அன்பினாலும் கூடுதல் சேவையினாலும் அதை உணர்த்தித்தான் ஆக வேண்டும்.
அதே மாதிரிதான் நிறைய பொண்ணுங்க ஒரு வீட்டுக்கு புதுசா திருமணமாகி போறப்பவே மாமியார் அப்படின்னா கொடுமைக்காரி அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கிட்டாங்க. உண்மையா பொய்யான்றது வேற. ஆனா மாமியார் அப்படின்னா கொடுமைக்காரி, சிங்கம் புலி மாமியார் வரிசை, இது ஒரே வரிசையில வச்சிருக்காங்க. சிங்கம் புலி கரடி சிறுத்தை மாமியார் ரேஞ்சில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு இவங்க பார்க்குற பல சீரியல் காரணம், திரைப்படங்கள் காரணம், புத்தகங்கள் காரணம், நண்பர் தோழிகள் சொல்றது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அந்த மாமியார் மருமகள் கிட்டக்க, இல்லம்மா நானும் உனக்கு ஒரு அம்மா தான், எங்கிருந்தோ நீ வந்த அப்படின்றத பத்திலாம் நான் எனக்கு கவலை இல்லை, நீ இந்த வீட்டு பொண்ணு, இந்த வீட்டுல நீ இருக்க போற, எனக்கு ஏற்கனவே 2 பொண்ணு, நீயும் 3வது பொண்ணாத்தான் உன்னை நடத்துவேன்னு இந்த மாமியாரும் அந்த பெண்ணுக்கு உரிய கூடுதல் அன்பையும் அக்கறையும் பரிவையும் காட்டி தான் அன்பிற்கு உரிய மாமியார் என்பதை உணர்த்தினால் ஒவ்வொரு வீடும் சொர்க்கமாக இருக்கும். மாமியார் மருமகளுக்குள் நல்ல உறவு வர வேண்டும் என்றால் உணர்த்துவது முக்கியம் என்பது மாதிரித்தான் எந்த ஒரு இடத்திலும் நாம் யார் என்பதை உணர்த்துகிற பொழுது ராஜா ரவிவர்மா ஆகிறோமோ இல்லையோ, சூழலுக்கு நாம் ராஜாவாக இருக்கலாம். திரும்ப சந்திப்போம். வணக்கம்.